எல்லோருக்கும் வணக்கம். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் ஏற்றத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 220 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு 23,780 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பிலோ 23,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய செல்லிங் நாளைக்கும் தொடருமா? ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள். அப்படி கீழே வரும் பொழுது சப்போர்ட் எங்கே எடுக்கும், மேலே போகும் பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு இன்றைக்கான வந்து ஒரு மூமெண்ட்கான ஒரு சார்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் மார்க்கெட்டால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பாசிட்டிவாக மேலே போக முடியல. அந்த 24,000க்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டால் மேலே போக முடியல. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம அதிகபட்ச ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,990 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து அதிகபட்ச ஹையு. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் குறைந்தபட்ச லோ வந்து 23,680 வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்ச லோ. க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 780 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. 23,780 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு திரும்ப ஒரு செல்லிங் வருமா? அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் நம்ம அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் க்ளோசிங்கை வந்து 23,775 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,680 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் இன்றைக்கான டே லோ. அடுத்தது சப்போர்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,580 வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,480 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி நாளைய மார்க்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,850 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,920 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த லெவல்ஸ் உடச்சிது அப்படின்னா அடுத்தது 24,020 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் டவுனில் கொடுத்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ப்ளஸ் கூட மார்க்கெட் வந்து வரவே இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 23,680 இன்றைக்கான டேலோ இந்த லெவல், அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். 23,680 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 500, 450 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி நம்ம பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ், அதாவது 23,800 லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. 23,800க்கு மேலேயே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு 15 மினிட்ஸ் கேண்டில் அங்கேயே மேலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணும்போது அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 900, 980 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 680 சப்போர்ட் எடுக்கலை. அப்படி சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா 680 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான இம்பார்ட்டன்ட் 2 லெவல்ஸ். 23,800 ஒன்று, 23,680 வந்து ஒரு லெவல். இதுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா பையிங்காகவும், இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லெவல்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.